அண்ணாமலைக்கு எதிராக முரசொலி வெளியிட்ட பகீர் செய்தி. மு.க. ஸ்டாலினுக்கு மின்னல் வேகத்தில் பதிலடி கொடுத்த பாஜக. வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் திமுக ஆட்சியை 2026ஆம் ஆண்டில் எப்படியேனும் அகற்றிவிட வேண்டும் என்பதில் தமிழக பாஜக தலைவர் அதிதீவிரம் காட்டி வருகிறார். அதன் காரணமாகவே கடந்த தேர்தல் வரை அதிமுகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று உறுதியாக கூறி வந்த அண்ணாமலை இப்போது திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் விட்டுக் கொடுப்பதற்கும் தயாராக இருப்பதாக கூறி வருகிறார். இந்த முடிவு டெல்லி மேலிடத்திலும் வரவேற்பு பெற்றுள்ளது. இந்த நேரத்தில் திமுகவின் செயல்பாட்டை தொடர்ந்து கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார் அண்ணாமலை. இந்நிலையில் நேற்று முன்தினம் அண்ணாமலை ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது 2026இல் அண்ணா அறிவாலயத்தில் உள்ள ஒவ்வொரு செங்கலாக உருவாமல் விடமாட்டேன். 35 ஊழல் அமைச்சர்கள் மீது அதிரடி விசாரணை நடத்தப்பட்டு சிறையில் தள்ளப்படுவார்கள். இப்போது மார்த்தட்டி கொண்டு வரும் பல திமுக புள்ளிகளும் 2026 தேர்தலுக்கு பிறகு புழல் சிறையில் கம்பி எண்ணி கொண்டிருப்பார்கள். அவர்களை கம்பி எண்ண வைக்கும் வரை இந்த அண்ணாமலை ஓய மாட்டான். மக்கள் விரோத சக்தி திமுகவை ஒழிக்கும் வரை இந்த அண்ணாமலை தமிழ்நாட்டை விட்டு வெளியேற மாட்டேன் என்று அதிரடியாக கூறியிருந்தார். இப்படி அண்ணா அறிவாலயத்தில் ஒவ்வொரு செங்கலாக உருவாமல் விடமாட்டேன் என்று அண்ணாமலை ஆவேசமாக பேசியிருந்தது திமுக வட்டாரத்தை அதிரவிட்டது. இந்த நிலையில்தான் இன்று அது குறித்து திமுகவின் முரசொலி பத்திரிகையில் ஒரு செய்தி வெளியிட்டுள்ளார்கள். அந்த செய்தியில் திமுகவின் அண்ணா அறிவாலயம் என்பது கலகத்தின் கற்கோட்டையாகும். அதனால் அறிவாலயத்திலிருந்து செங்கலை உருவ கனவு காண்பவர்கள் தரையில் விழுந்து தலையில் அடிபட்ட பிறகு கனவு கலைந்து விழித்து கொள்ளலாமே தவிர அண்ணா அறிவாலயத்தின் ஒரு துரும்பை கூட எவராலும் அசைக்க முடியாது. அதுதான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெருமை மிக்க வரலாறு ஆகும். அதோடு திராவிட மாடல் அரசு தமிழ்நாட்டு பெண்கள் இளைஞர்களின் மனதில் அழுத்தமாக இடம் பிடித்து விட்டது. அதனால் அத்தனை எளிதில் எங்களை இனிமேல் வீழ்த்திவிட முடியாது. மீண்டும் மாபெரும் வெற்றி பெற்று திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக ஆட்சி அரியணையில் 7வது முறையாக அமரப்போவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்று அண்ணாமலைக்கு முரசொலி மூலமாக ஒரு பதில் கொடுத்திருக்கிறார் மு.க. ஸ்டாலின். இதையடுத்து திமுகவுக்கு பாஜக ஐடி விங் ஒரு பதிலடி கொடுத்துள்ளது. அதில் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு முறை கூட திமுகவானது தொடர்ச்சியாக 2 முறை ஆட்சி செய்ததில்லை. அந்த அரசியல் வரலாறு மீண்டும் உறுதியாக போகிறது. திராவிட மாடலை வீட்டுக்கு அனுப்பும் வரை எங்களுக்கு தூக்கமே கிடையாது. மீண்டும் நான் தான் முதலமைச்சர் என்று கனவு கண்டு கொண்டிருக்கும் மு.க. ஸ்டாலினின் கனவு மொத்தமாக கலையத்தான் போகிறது. இனிமேல் தமிழ்நாட்டில் எக்காலத்திலும் திமுக ஆட்சிக்கு வரவே முடியாது. திராவிட மாடலை ஓடவிட்டு அடிப்பதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாராகிவிட்டார்கள். அதனால் முரசொலி என்ற திமுகவின் டாய்லெட் பத்திரிகை மூலம் பாஜகவுக்கு எதிராக எத்தனை கண்டன செய்திகளை வீராவசமாக மு.க. ஸ்டாலின் வெளியிட்டாலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக மண்ணை காவப்போவது உறுதி. அதுவரைக்கும் எங்கள் பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு ஓய்வே கிடையாது. அதனால் 2026 ஆண்டு சட்டசபை தேர்தலில் மு.க. ஸ்டாலின் கனவு பலிக்கிறதா இல்லை அண்ணாமலையின் கனவு பலிக்கப் போகிறதா என்பதை பொறுத்திருந்து பாருங்கள். காலமும் அரசியல் களமும் மாறிவிட்டது என்பதை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மறந்துவிட வேண்டாம் என்று பாஜக ஐடி விங் மு.க. ஸ்டாலின் முரசொலியில் வெளியிட்டுள்ள செய்திக்கு உடனடியாக ஒரு பதிலடி கொடுத்துள்ளது. அடுத்த செய்தி. செந்தில் பாலாஜி விவகாரத்தில் உச்சநீதிமன்ற நீதிபதி விதித்த கெடு எதிரொலி. வழக்கறிஞர்களுடன் மு.க. ஸ்டாலின் நடத்திய அவசர ஆலோசனை. ஓராண்டுக்கு மேலாக புழல் சிறையில் இருந்த செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்த அடுத்த நாளே மு.க. ஸ்டாலின் மீண்டும் அமைச்சராகி இருப்பது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வட்டாரத்தில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்திவிட்டுள்ளது. அதோடு போக்குவரத்து துறை மோசடி சம்பந்தமாக அவர் உச்சநீதிமன்றத்திலும் விசாரணைக்கு ஆஜராவதில்லை. இந்த நிலையில்தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அமலாக்கத்துறை செக் வைத்தது. அதாவது செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராகிவிட்டதால் தடயவியல் நிபுணர் அவருக்கு எதிராக சாட்சி சொல்ல வர மறுத்துவிட்டார். இதேபோன்று இன்னும் பல சாட்சிகளும் தலைமறைவாகிவிட்டார்கள். இன்னும் சில அரசு ஊழியர்களும் அமைச்சருக்கு எதிராக சாட்சி சொல்ல மாட்டோம் என்று ஓட்டம் பிடித்து விட்டார்கள். அதனால் தற்போது செந்தில் பாலாஜி வழக்கு விசாரணை தடம் புரண்ட ரயில் போன்று ஆகிவிட்டது. இவர் அமைச்சர் பதவியை தொடருவாரேயானால் இந்த வழக்கின் விசாரணையை முடிக்கவே முடியாது என்று அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் ஒரு கிடுக்குப்பிடி போட்டுள்ளது.
இதன் காரணமாகவே செந்தில் பாலாஜியின் வழக்கறிஞர்களை நோக்கி இந்த வழக்கில் ஜாமீன் மட்டும்தான் கொடுத்துள்ளோம், அவர் நிரபராதி என்று இதுவரைக்கும் நாங்கள் எந்த தீர்ப்பும் சொல்லவில்லை. அப்படி இருக்கும்போது ஏன் அவர் அவசரப்பட்டு உடனே அமைச்சராகிவிட்டார் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த நிலையில்தான் மார்ச் 4ஆம் தேதி இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வரப்போகிறது. இதனால் திமுக வட்டாரம் கடும் பரபரப்படைந்திருக்கிறது. குறிப்பாக மு.க. ஸ்டாலினை சந்தித்த மூத்த வழக்கறிஞர்கள் முகுல் ரோத்தகி, அபிஷேக் சிங் ஆகியோர் செந்தில் பாலாஜி விவகாரத்தில் நீதிபதிகள் ரொம்ப சீரியஸ் ஆகிவிட்டார்கள். அவரது உடல்நிலையை கருத்தில் கொண்டு ஜாமீன் கொடுத்தால் நீங்கள் அவரை அமைச்சர் ஆக்குவீர்களா என்று எங்களை நோக்கி கேள்வி எழுப்புகிறார்கள். அதிலும் அவருக்கு ஜாமீன் கொடுத்த அதே நீதிபதியே இப்படி கேள்வி எழுப்பியிருப்பதால் இந்த வழக்கின் தீவிரத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் செந்தில் பாலாஜி அமைச்சராக நீடித்தால் உச்சநீதிமன்றம் நமக்கு எதிராக திரும்பிவிடும் என்று மு.க. ஸ்டாலினுக்கு வழக்கறிஞர்கள் ஒரு அதிர்ச்சி தகவல் கொடுத்திருக்கிறார்கள். இதன் காரணமாகவே வருகிற மார்ச் 4ஆம் தேதிக்குள் செந்தில் பாலாஜி விவகாரத்தில் மு.க. ஸ்டாலின் ஒரு உறுதியான முடிவை எடுத்தாக வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு இருக்கிறார். குறிப்பாக அன்றைய தினம் செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு ஆஜராகும் போது நான் அமைச்சராகவே தொடர விரும்புகிறேன் என்று நீதிமன்றத்தில் சொன்னால் அவர்கள் உடனடியாக ஜாமீனை ரத்து செய்து விடுவார்கள். அப்படி ரத்து செய்யும் பட்சத்தில் மீண்டும் செந்தில் பாலாஜி சிறைக்கு செல்ல வேண்டிய சூழல்தான் ஏற்படும். இது திமுகவுக்கு அரசியல் ரீதியாக பின்னடைவை ஏற்படுத்தும். அதனால் செந்தில் பாலாஜி விவகாரத்தில் அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய போறாரா இல்லை மீண்டும் சிறைக்கு செல்ல போகிறாரா என்பது குறித்து ஒரு முடிவை எடுத்துக்கொள்ளுங்கள். மார்ச் 4ஆம் தேதி உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் எப்படிப்பட்ட முடிவையும் எடுக்க வாய்ப்பு உள்ளது என்று செந்தில் பாலாஜி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வாதாடிய வழக்கறிஞர்கள் மு.க. ஸ்டாலினிடத்தில் நிலைமையை விளக்கியுள்ளார்களாம். அதன் காரணமாகவே அடுத்தபடியாக செந்தில் பாலாஜிக்கு வழக்கில் அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் என்று மு.க. ஸ்டாலின் தொடர்ந்து ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்த செய்தி, பழனி முருகன் கோவிலில் பவன் கல்யாண் வெளியிட்ட புதிய அறிவிப்பு. ஆந்திரா துணை முதலமைச்சரும் நடிகருமான பவன் கல்யாண் தற்போது தமிழ்நாட்டில் பல பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் செய்து வருகிறார். நேற்று கும்பகோணம் கோயிலில் தரிசனம் செய்தவர் இன்று பழனி உள்ளிட்ட பல முருகன் கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்துள்ளார். ஆந்திராவில் இருந்து கொண்டு உதயநிதியின் சனாதன சர்ச்சை பேச்சுக்கு எதிராக குரல் கொடுத்த பவன் கல்யாண் தற்போது திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் தமிழ்நாட்டுக்கே சனாதன தர்ம யாத்திரை வந்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதோடு பிரதமர் மோடியின் தீவிர ஆதரவாளராக இருக்கும் பவன் கல்யாண் பாஜகவின் காவி உடை அணிந்து இந்த சனாதன யாத்திரையை செய்து வருகிறார். இந்த நிலையில் இன்று பழனியில் சாமி தரிசனம் செய்துவிட்டு வெளியே வந்த அவர் ஒரு அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அப்போது திருப்பதியிலிருந்து பழனிக்கு இருந்து வந்த பேருந்து சேவை கொரோனா காலகட்டத்தில் நிறுத்தப்பட்டதை இப்போதுதான் நான் அறிந்து கொண்டேன். அதனால் நான் ஆந்திரா திரும்பியதும் போக்குவரத்து கழக அதிகாரியுடன் பேசி மீண்டும் திருப்பதி டு பழனிக்கு பேருந்து சேவையை தொடங்கி வைப்பேன் என்று உறுதியளித்திருக்கிறார் பவன் கல்யாண். இப்படி தான் ஆன்மீக பயணம் வந்த இடத்தில் கூட மக்களின் தேவையை புரிந்து கொண்டு திருப்பதி கோவிலில் இருந்து பழனி கோவிலுக்கு பேருந்து சேவையை தொடங்கி வைக்க பவன் கல்யாண் உறுதியளித்திருப்பது தமிழக அரசியல் வட்டாரத்தில் கவனம் பெற்றுள்ளது. நண்பர்களே, 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒட்டுமொத்த கோபாலபுரத்திற்கு காப்பு கட்டுவேன் என்று அண்ணாமலை கூறியதற்கு எதிராக முரசொலியில் திமுக வெளியிட்டுள்ள பரபரப்பு செய்தி மற்றும் செந்தில் பாலாஜி விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் அமலாக்கத்துறை வைத்துள்ள செக். மார்ச் 4ஆம் தேதி பரபரப்பு சம்பவம் நடக்கப் போவதால் வழக்கறிஞருடன் மு.க. ஸ்டாலின் நடத்திய அவசர ஆலோசனை குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.